சரி. ஒரு சின்ன பாட்டு. குருப்யோ நமக. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாட்டு நம்மளோட ஆச்சாரியார் உஷாஜிக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன். என்னன்னாக்கா, எல்லாருமே இந்த பாட்டோட அர்த்தம் ஒரே லைன்ல சொல்லணும்னா, நீ நீ எந்த உருவத்திலேயாவது எனக்கு குருவா வந்திருப்பா அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டுறது. அவங்க எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்காங்க. கடந்த 3 வருஷமா நம்ம அவங்களால அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிற ஞானம்லாம் ஒரு அளவிட முடியாதது. ஸோ வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் வில் அப்பியர் அப்படின்ற ஒரே ஒரு லைனுக்கு இந்த ஒரு பாட்டு தான் ரொம்ப பொருத்தமான பாட்டா என் மனசுக்கு பட்டுச்சு. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லணும்னு நான் இதை நினைச்சு சொல்றேன். சமர்ப்பணம் உங்களுக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ராமானுஜர் என்ற பெரிய மகானை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல அத ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துல நான் ரீகேப் பண்ணிடுறேன். நம்ம பார்த்த எல்லா கேரக்டர்ஸும் நமக்கு ஒரு ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. யாதவ பிரகாஷர்னு ஒரு குரு கிட்ட ராமானுஜர் படிச்சாரு. திருப்பி அதுக்கப்புறம் மறுபடியும் தானாவே படிச்சாரு சில கருத்து வேறுபாடுனால. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தோட இருந்தாரு. திருப்பியும் அவர் தானாவே வேதம் பயின்று வந்தாரு. அவரோட தாயார் காந்திமதி, தீப்திமதி, அவங்க கோவிந்தர்னு ஒரு ரிலேட்டிவ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அதுல வந்தாங்க. கடைசியா நம்ம பார்த்தது அவரு துறவரம் மேற்கொள்றப்போ ஒரு நடந்த நிகழ்ச்சியை தான் பார்த்தோம். அன்னைக்கு அதை மட்டும் நான் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுறேன். அவரு துறவரம் மேற்கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு காரணமா இருந்தாலும், அவரு ஆள வந்தாருன்னு சொல்லி ஒரு பெரிய மகான் அப்போ ஸ்ரீரங்கத்துல இருந்தவரு நம்ம ராமானுஜரை கூப்பிட்டு அமைச்சிருந்தார். அப்போ அவங்க பெரிய நம்பின்னு ஒரு பெரிய மகானா அவரும் போய் காஞ்சிபுரத்துல கூப்பிட போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் தான். சில நிகழ்ச்சிகள்ல ராமானுஜர் ஏற்கனவே மனசு உடைஞ்சிருந்தாரு. பெரிய நம்பி கூப்பிட்ட உடனே பெருமாளோட அருளும் பெரிய நம்பிக்கிட்ட தான் நீ சீலனா போவேன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணாரு, பெரிய நம்பி கூப்பிட்ட உடனே கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரு. பட் பாக்குறப்போ ஆள வந்தாருன்னு அந்த பெரிய மகான் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவரு இறைவனடி எழுதிட்டாரு. அது ராமானுஜர் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால அவருக்கு ஆளவந்தார அந்திம கிரியை காலத்துல ஆளவந்தார்ன்ற மகானுக்கு 3 விரல் இப்படி மடங்கி இருந்ததாம். இப்படி மடங்கி இருந்ததுப்போ அது என்ன காரணம், ஏற்கனவே இப்படி இருந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்றாரு ஆளவந்தார. ஆனா பாவம் அவரால பார்க்க முடியல. மடங்கி இருந்தப்போ அவங்க இப்படியே அந்த அவரு இருந்த நிலையில அவரையே உத்து பார்த்தப்ப 2 பேரும் மானசீகமா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்த மாதிரிதான் அங்க இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு உணர்ந்தாங்களாம். என்னன்னாக்கா, அது முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாராம், நான் மக்களோட அறியாமையை போக்கி அவங்களுக்குள்ள நிறைய ஆன்மீகம் சொல்லி தருவேன். அவங்களுக்கு ஆன்மீக வழியில அவங்களை கூட்டிட்டு போவேன். அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்வேன். அடுத்தது வேதங்களை ரொம்ப எளிமையான முறையில அவங்களுக்கு சொல்லி தருவேன். 3வது இந்த விஷ்ணு புராணம்னு ஒரு பெரிய புராணத்தை இயற்றிய வியாச பகவானுக்கு அவரோட பேரை வைணவத்துல இருக்கிற ஒரு மிகச்சிறந்த நல்ல அறிவாளி ஒருத்தருக்கு நான் அவர் பேர் நாமங்களை நிறைய பேருக்கு சூட்டுவேன் இப்படின்னு அவரு சொல்ல சொல்ல ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல அவருக்கு என்னாச்சுன்னா அந்த 3 விரல்களும் மடங்கி இருந்த விரல்கள் இப்படி நீண்டுச்சான். இத பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு வருங்காலத்துல ராமானுஜர் தான் வைணவத்தை வேற வேற நிலைமைக்கு பெரிய நிலைக்கு கொண்டு போவாருன்னு எல்லாருக்கும் ஒரு திருப்தி ஆளவந்தாரோட இழப்புல எல்லாரும் ரொம்ப மனசு துயரம். எந்த அளவுக்கு மனசு துயரம்னா அந்த சீடர்கள்லாம் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு முடிவுக்கு போய் பெருமாள் தான் அவங்களெல்லாம் காப்பாத்தின அளவுக்கு மன துயரத்துல இருந்தவங்களுக்கு அடுத்த ஒரு தலைவர் கிடைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் அவரு அந்த நம்மளோட குருவை பார்க்க முடியலையே, கடவுள் இப்படி நம்மளை விதிச்சுட்டாருன்ற கோவத்துல திருப்பி ஸ்ரீரங்கத்து பெருமானை கூட பார்க்காம அவர் கிளம்பி காஞ்சிபுரம் போயிட்டார். அங்க போய் நடந்த சில நிகழ்ச்சிகள்னால அவரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நேரா போய் வரதராஜ பெருமாள் கோவில்ல அவராவே துறவரம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொள்ளணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அங்க போய் அங்க இருந்த ஒரு துணி
வஸ்திரம், காவி துணி எல்லாம் எடுத்து கோவில்ல இருந்த பெருமாளோடதே எடுத்து அவர் அணிஞ்சிட்டு அன்னைக்கு வந்து சங்கல்பம் பண்ணிட்டாராம். வேள்வி மூட்டி, நான் பெண்ணாசை, பணத்தாசை எதுவுமே நான் வந்து எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டா அன்னில இருந்து அவரு துறவி ஆயிட்டாராம். அப்போ வந்து திருக்கச்சி நம்பிகள்னு இருந்தாரு இல்லையா, அந்த நம்ம அவரோட வரதராஜ பெருமாள் பேரு அருளாளனுக்கு சாமரம் வீசிட்டு இருந்தார் இல்லையா, அவரு வந்து இவரை எதிராஜரே அப்படின்னு கூப்பிட்டிருக்காரு. அந்த எதிராஜர்ன்ற ஒரு பேரு இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அப்பதான். அதுக்கப்புறம் அவர் காஞ்சிபுரத்திலேயே முதலியாண்டான் அப்படின்னு ஒரு சீடர், கூரத்தாழ்வான் அப்படின்னு ஒரு சீடன். இதுல முதலியாண்டான் இருக்கிற சீடன் அவர் வந்துட்டு இவரோட ரிலேட்டிவ். கூரத்தாழ்வார் அப்படின்ற ஒரு சீடர், அவர் வந்து அந்த ஊர் பக்கத்துல இருக்க ஒரு பெரிய மகான். முதலியாண்டானும் ரொம்ப புத்திசாலி, கூரத்தாழ்வானும் மிகப்பெரிய புத்திசாலி. இவங்களை பத்தி சொல்லணும்னா, கூரத்தாழ்வாருக்கு வந்து முதலியாண்டான் மிகப்பெரிய பண்டிதன், கூரத்தாழ்வார் வந்து சாதாரண குலத்துல பிறந்து பக்கத்துல காஞ்சிமா நகரத்துக்கு பக்கத்துல ஒரு 5 நிமிஷம் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு ஊர்ல கூரத்த நகர்ன்ற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் எப்படின்னா பெரிய செல்வந்தர். செல்வந்தர்னா நம்மளாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வந்தர். அவரும் அவர் மனைவி ஆண்டாலும் ஊருக்கே தான தர்மம் பண்றது, அதுல முக்கியமா கூன், குருடு, செவி அந்த மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு நிறைய தான தர்மம் பண்றதுல அவங்க வந்து பெரிய மக்களா வாழ்ந்தாங்க. இந்த தான தர்மம் பண்றதுக்கு உதவியா கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இவங்க வீடு வந்து ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். அந்த கோட்டை கதவு சாத்துறதுக்கு நைட்டு 12 மணி ஆகுமா. அவ்வளவு நேரம் யார் வந்தாலும் கொடுத்து இல்லைன்னு சொல்லாம வாழ்ந்துட்டு இருந்தப்ப ஒரு நாள் எந்த அளவுக்கு அவர் பெரிய தான தர்மவான் அப்படின்னாக்க, திருக்கச்சி நம்பி சாமரம் வீசிட்டு இருக்கையில தாயார் கேட்டாங்களாம், வரதராஜ பெருமாளோட மனைவி, அந்த கோட்டை கதவு 12 மணிக்கு சாத்தையில கேட்ட சத்தத்தை கேட்டிருக்காங்க. யாரு, எங்க இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இவர் சொல்லியிருக்காரு, திருக்கச்சி நம்பி கூரத்தாழ்வானை பத்தி பெருமையா சொல்லி சொன்னப்ப தாயார் மனமகிழ்ந்து, இவ்வளவு ஒரு புண்ணிய ஆத்மாவை நான் பார்க்கணும், இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் காலையில திருக்கச்சி நம்பி கூரத்தாழ்வானை போய் பார்த்து கூப்பிட்டுருக்காரு. தாயார் உன்னைய பார்க்கணுங்கிறாங்க. தாயார் நினைச்சா அவங்களே போய் பார்க்கலாம், இல்ல காட்சி தரலாம். ஆனா அவங்க இது ஒரு காரணமா இந்த நிகழ்வை சொல்லியிருக்காங்க. திருக்கச்சி நம்பி என்ன சொல்றாரு, திருக்கச்சி நம்பி கூரத்தாழ்வான் என்ன சொல்றாரு, நான் தாயாரை பார்க்கும் அளவுக்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது, நான் ரொம்ப பாவம் செஞ்சவன். எப்படி இவ்வளோ தான தர்மம் பண்ற கூரத்தாழ்வார், நான் ரொம்ப பாவம் செஞ்சவன், நான் புலையனை விட கீழ்த்தரமான ஒரு இனத்துல பிறந்து வளர்றவன், என்னை வந்து தாயாரை பார்க்கறதுக்கு தகுதி இல்லாத என்னைய கூப்பிடாதீங்க, நான் வந்தானா அந்த இடம் புனிதம்லாம் கெட்டு போயிடும்னு சொன்ன உடனே அப்ப என்ன சொல்லியிருக்காரு, திருக்கச்சி நம்பி எவ்வளவோ சமாதானம் சொன்னப்ப கூட அவர் அந்த நிமிஷமே தன்னோட பணம், அந்த வீடு எல்லாத்தையும் துறந்து ஒய்ஃப கூட்டிட்டு வெளியில வந்துட்டு திருக்கச்சி நம்பிக்கு வாக்கு கொடுக்குறாரு, நான் என்னைய தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட தாயாரை கூட்டு போங்கன்னு சொல்றேன், அன்னைக்கு நீங்க என்னை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே அந்த செல்வத்தை எல்லாம் துறந்து தாயாரை பாக்குறதுக்கு தன்னைய தயார்படுத்திக்கணும்னு முடிவு பண்ணி அவர் கிளம்பி போய் ராமானுஜரோட சேர்ந்துடுறார். இவ்வளோ இந்த மாதிரி ஒரு அத்தனை செல்வங்களையும் துறந்து அவர் காட்டு வழியா நடந்து வந்து சேரும்போது அவங்க வைஃப் எப்படியாமட்டவங்கன்னா, ஆண்டாள் கணவருக்காகவே வாழ்றவங்க. அவங்க கணவர் என்ன சொன்னாலும் அவங்க எவ்வளோ சாப்பிடுறதே தங்க தட்டுல தான் சாப்பிடுவாங்களாம். அந்த தங்க தட்டு தன் கணவர் வந்து மாறி சாப்பிடக்கூடாதுன்னு அதை மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப கூட வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் வந்தா என்ன பயம்னு இவர் கேட்கல, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தான் கிட்ட மறைச்சு எடுத்துட்டு வந்த தங்கத்தட்டை காட்டுல தூக்கி வீசிட்டு போவாங்களாம். அதான் கணவர் தான் அவங்களுக்கு தெய்வம், பெருமாள் கிடையாது. பெருமாளை விட கணவரை உயர்வா கருதி வாழ்ற அந்த அம்மா அவர் பின்னாடியே போயிடுறாங்க. அந்த மாதிரி போகையில அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து இப்ப ராமானுஜர்கிட்ட போய் சேர்ந்தோன்னா அவர் சொல்லிடுறாரு, நீ யாசகம் பண்ணிதான் நீ வந்து வேதம் கத்துக்கணும் அப்படின்னு. அவங்க 2 பேருக்கும் ஒரு வீடு கொடுத்துடுறாரு, அவங்க தங்கி இருக்காங்க. அந்த மாதிரி யாசகம் பண்ணிட்டு இருக்கையில ஒரு நாள் அடைமழை, இப்ப பெய்யுது இல்ல, அந்த மாதிரி பெரிய மழை பெய்யுது. வெளியில அவரால் யாசகத்துக்கு போக முடியல. காலையில இருந்து அவர் பட்னி கிடக்குறாரு. அவர் உபவாசம் இருந்தா கூட அவருக்கு பெருமாளை நினைச்சிட்டு உபவாசம் இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மாக்கு மனசே கேட்கல, என்னடா இது நம்ம கணவர் பட்னி கிடக்குறாருன்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. என் கணவர் உபவாசம் இருக்கிறது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு, நீங்க வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ அன்னைக்குன்னு பார்த்து கோவில்ல இருந்து
எல்லா ஆராதனையும் முடிச்சு அவங்களுக்கு அந்த பிரசாதம் வருது. அந்த பிரசாதம் வந்த உடனே கூரத்தாழ்வாருக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ ஏதாவது வேண்டிக்கிட்டியா? ஏன்னா ஒரு நாளும் இல்லாம வீட்டுக்கு வருதே அப்படின்னு உடனே, ஆமா நீங்க பட்னி கிடக்குறீங்களேன்னு வேண்டிக்கிட்டேன்னு, இனி இந்த மாதிரி ஒரு தப்ப செய்யாத. நம்ம எல்லாத்தையும் விடுத்து நான் நல்ல பதத்துக்கு வந்திருக்கேன். நீ என்னை மறுபடியும் லௌகீக வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போகாத அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோன்னே, அந்த அம்மா சண்டை போட்டுட்டு இவங்க கொண்டு வந்ததுக்காக பிரசாதத்தை கொஞ்சம் சாப்பிட்டு மீதி அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுனால, பெருமாளோட பிரசாதத்தை சாப்பிட்டதுனால அந்த அம்மாக்கு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து ரொம்ப வருடம் கழித்து இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த பாயிண்ட இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நான் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்றேன். இதுக்கப்புறம் இவங்க தான் இந்த 2 சீடர்களோட இவர் ரொம்ப பிரகாசமா அங்க வேத பாராயணம் பண்ணிட்டு மக்களுக்கு எல்லாம் எடுத்துரைத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ, யாதவ பிரகாசன் சொல்லி அவரோட குரு இருந்தாரு இல்லையா, அவங்க அம்மா வந்து போய் புத்தி சொல்லி நீ ராமானுஜர்ட்ட சீடரா சொல்லு. அவர் மனசு ஏத்துக்கவே இல்லை. நம்ம கிட்ட சீடனா இருந்த ஒருத்தன்ட்ட நம்ம போய் சீடன் ஆகிறதா அப்படின்னு சொல்லி, யாதவ பிரகாசர் பை நேச்சர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், நல்ல பண்டிதர். ஆனா எல்லாமே நமக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் கத்துக்கிட்டப்ப வந்துட்டா கூட நம்மளோட ஊழ்வினை பயன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்ம ஜீன்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் யாதவ பிரகாசருக்கு ரொம்ப ஒரு சிறிய வடிவத்துல இருந்தது. அவருக்கு என்னதான் ராமானுஜர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட திருப்பி அவர்கிட்ட போய் சீடன் ஆகிற அளவுக்கு அவருக்கு மன தைரியமோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க தாயாரோட திருக்கச்சி நம்பிகள் போய் பாக்குறாரு, என் மனசு இவ்வளவு கஷ்டப்படுதே, நான் போய் ராமானுஜர்ட்ட சீடன் ஆகிறதா அப்படின்னு கேட்டப்போ திருக்கச்சி நம்பிகள் பெருமாள்கிட்ட பேசிட்டு சொல்றாரு, உங்களை வந்து ராமானுஜருக்கு சீடர் ஆகிறதுனால உங்களோட புகழும் உங்களோட பெருமையும் இந்த உலகத்துக்கே தெரிய வரும்னு சொல்லி பெருமாள் சொல்றாரு. நீங்க மனசுல எதுவுமே வச்சுக்காம நீங்க ராமானுஜரோட போய் இருங்க அப்படின்னு சொல்லி சீடன் ஆகுங்க அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் சொன்னதுனால ராமானுஜர் பாக்குறதுக்கு வராரு. நம்ம குரு, ராமானுஜரோட குரு அவர் இங்க வராரு. அப்படி வரும்போது என்ன ஆச்சுனாக்க, அவர் வந்து வந்த உடனே ராமானுஜர் அவரோட இருக்கையில இருந்து எழுந்து, குரு இல்லையா அவரை வணங்குறார். வணங்கின உடனே இவருக்கு மனசுல இருக்க அந்த பாதி சங்கடம் வந்து தீந்துருது. எவ்வளவு பணிவா இருக்கான், இவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேன்னு மனசு உருகி வராரு. ஆனாலும் அந்த நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் போடுற போட்டியில மனுஷங்க தடுமாறுறது இயல்பு தானே. அந்த மாதிரி இருக்கையில அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீ எப்படி நீ வந்து உன்னோட கொள்கை வந்து இதுல இருந்து மாறுபட்டது, நான் சொல்றதுல இருந்து நீ எனக்கு விளக்கம் கொடு அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமானுஜர் பணிவா சொல்றாரு, என்கிட்ட இருக்க கூரத்தாழ்வான் தான் மிகப்பெரிய வேதம் கற்ற பண்டிதன். அவன் வந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் சந்தேகத்துக்கு பதில் சொல்வான் அப்படிங்கிறார். இந்த கூரத்தாழ்வான் பத்தி நம்ம ஒரு சின்ன கதை நடுவுல கேட்டோம் இல்லையா, அந்த அவரோட வரலாற, அந்த கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, அவரோட எவ்வளவு பெரிய ஞானி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரஜினியோட ஒரு படம் பார்த்தோம், ரஜினிகாந்தோட ஒரு படம், அந்த எந்திரன்னு சொல்லிட்டு, அதுல எப்படி இருக்கும், அந்த ஒரு ரஜினி வந்து இப்படி ஒரு புஸ்தகத்தை பார்த்தா அப்படி படபடன்னு போகையில அத்தனையும் ஞாபகம் வச்சு பாருல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரும். இதையும் இந்த 2வது பாயிண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உண்மைன்றது எந்த இடத்துல ப்ரூவ் ஆகும்னு எனக்கு இது படிக்கையில என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்துக்கெல்லாம், இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கதை எழுதுறவர் யாரு, சுஜாதா. அந்த சுஜாதா எங்க வாழ்ந்தாரு, ஸ்ரீரங்கத்துல. சோ எனக்கு என்ன தோணுச்சு, இந்த சுஜாதா வந்துட்டு இவர் படிச்ச கூரத்தாழ்வான் கதையை அந்த கேரக்டரோட மேட்ச் பண்ணிருப்பாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இத நீங்க கூரத்தாழ்வானோட இன்னொரு நிகழ்ச்சியை நான் கொண்டாந்து மேட்ச் பண்ணையில புரிஞ்சுப்பீங்க. சோ இந்த எந்திரன் படத்துல வர மிஷன் மாதிரி அவர் இப்படி பார்த்த உடனே ஒரு லைனை, ஒரு புக்கை பார்த்த உடனே அவ்வளவும் அவர் மனசுல ஏறிட்டா, எந்த நேரம் எந்த நிலையில கேட்டா கூட அவர் அதை அப்படியே பிரதிபலிப்பாராம். அவ்வளவு புத்திசாலி. அவரு வந்து தான் குருவோட கேள்விக்கு பேச சொல்றாரு. அவர் எல்லாமே அதே மாதிரி பதில் சொல்லிட்டு வரையில, அவரோட பதில்ல அவர் அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்து கூரத்தாழ்வான் சொன்னதுல மகிழ்ந்து போய், கூரத்தாழ்வானுக்கு இவரோட சீடன் ராமானுஜனோட சீடனுக்கே இவ்வளவு ஞானம் இருந்தா அப்ப ராமானுஜருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும், இவர்கிட்ட போய் நம்ம போட்டி போட்டோமேன்னு தடால்னு ராமானுஜர் காலில் விழுந்து, நான் இன்னையில இருந்து உன்னோட சீடன் ஒண்ணு. ராமானுஜர் பதறி போய் எழுந்து அணைச்சிட்டு அவரை வந்து, நீங்க இந்த மாதிரிலாம் இல்ல, நீங்க என்னோடய இருங்க அப்படின்னு சொல்லி அவரோடய வச்சிருக்காரு. ஆனாலும் யாதவ பிரகாஷருக்கு மனசுல வந்து ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்தது. இதை உணர்ந்த ராமானுஜர் என்ன பண்ணிட்டாரு, வந்து மற்றொரு நாள் வந்து யாதவ பிரகாஷர்கிட்ட சொல்றாரு, நீங்க இதெல்லாம் விடுத்துருங்க, இத மனசுல எதுவுமே வச்சுக்காதீங்க,
நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு நல்ல புக் எழுதுங்க. ஒரு வைணவன் தன்னோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், என்ன மாதிரிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையான நடையில ஒரு புக் எழுதுங்கன்னு சொல்லி, இந்த புஸ்தகம் வந்து பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொன்ன உடனே யாதவ பிரகாஷருக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு புக் எழுதி அவரை வந்து நல்ல கான்பிடன்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். சோ இந்த மாதிரி அரவணைச்சு போற ஒரு குணத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொன்னேன். இதுக்கப்புறம் பல தருணங்கள்ல அவருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எப்படியெல்லாம் எது அது மாதிரி அதை நம்ம வரிசையா பார்க்கலாம். ஒரு முறை என்னாச்சுன்னா, இவர் வந்து வைஷ்ணவ குண இது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கையில அவருக்கு சாதாரணமா எளிமையான முறையில எல்லாம் அவர் இப்ப இருக்கிற விதிகள் எல்லாம் அவரால இயற்ற முடியல. நிறைய கஷ்டங்களை ராமானுஜர் வந்து சந்திக்க வேண்டியிருந்தது. எவ்வளவு கஷ்டம்னா, அவரை கொலை முயற்சி பண்ற அளவுக்கு கூட அந்த கஷ்டங்களை கூட அவர் வந்து அவரு சந்திக்கிற மாதிரி நிறைய சூழல் வந்தப்போ அவர் அதுல இருந்து மீண்டு வந்துதான் இன்னைக்குள்ள நிலைமையை அவர் நிலைநாட்டியிருக்கார். அந்த மாதிரி வரையில என்ன ஆச்சுனாக்கா, ஒரு தடவை பெருமாள் சாரி ஒரு முறை என்னாச்சுன்னா, பெருமாள் கோவில்ல அர்ச்சகர், பிரதான அர்ச்சகர் அவர் வந்துட்டு கோவில்ல நிறைய கையால் நிறைய வந்துட்டு அவருதான் ஹேண்டில் பண்ணணும். எப்படின்னாக்கா, கோவிலோட சொத்துக்கள், கோவிலுக்கு வர வருமானம், கோவில்ல இருக்கிற பூஜை புனஸ்காரங்கள் இத்தனையும் அவர் அத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய அர்ச்சகர் ஒருத்தர். ராமானுஜர் வந்து அந்த விதிமுறைகள் எல்லாம் மாற்ற அவருக்கு வர வருமானம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சோன்னா அவருக்கு கோபம் வந்து அவர் என்ன பண்ணாரு, தான் மனைவிட்ட வந்து சொல்றாரு, இன்னைக்கு ராமானுஜரை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன், நீ வந்து எனக்கு விஷம் கலந்த ஒரு பால் வந்து காய்ச்சி கொடுக்கணும். அப்ப அவருக்கு வந்து நம்ம கொடுத்து அவரை கொன்னுடுவோம், அவர் போயிட்டாருன்னா எனக்கு எல்லா கஷ்டமும் தீந்துரும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். உடனே அவங்க ஒய்ஃபும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவருக்கு அதை கொடுக்க போகும்போது நிறைய முறை நம்ம குருஜி சொல்லியிருக்காங்க, நம்ம ஆச்சாரியர் உஷாஜி சொல்லியிருக்காங்க, எவ்வளோ எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்ற நல்ல விதிமுறைகள், நம்ம படிக்கிற ஸ்லோகங்கள், நம்ம பாராயணம் பண்ற கீதை அத்தனையும் ஏத்தாப்புல வரவன் நம்ம கிட்ட வரும்போது நமக்கு கெடுதல் நினைக்காம காப்பாத்திடும் நிறைய தருணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இங்க நடந்தது. அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிடுவாங்க, குழந்தை நீ தயவு செய்து நீ போயிடு, இதுல விஷம் கலந்துருக்கு, உன்னை கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்லி அவர் அமைச்சிருவாங்க. அவரு மனசுன்னு வந்து போயிடுவாரு. நான் என்ன பண்ணுவேன், இப்படி இருந்தாக்க நான் எப்படி வாழ்றது, நான் நல்லதானே நினைக்கிறேன்னு அவர் ரொம்ப கஷ்டப்படையில அவரோட இன்னொரு ஆச்சாரியர் வந்து என்ன சொல்வாரு, இனிமே வந்து நீ வெளியில எங்கேயுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு சீடனை நியமிச்சு அன்னையில இருந்து அந்த சீடன் தான் இவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாரு, அதை மட்டும்தான் இவர் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விதி கொண்டாந்துட்டாங்க. அந்த ரூல்ஸ் கொண்டாந்த உடனே இந்த அர்ச்சகரால அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சு கோவிலுக்கு சாமி கும்பிட வரையில அந்த தீர்த்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தீர்த்தத்துல விஷம் கலந்துருவார். அதை வாங்கி குடிக்கையிலேயே தெரிஞ்சிருச்சு ராமானுஜருக்கு இது விஷம் கலந்த தீர்த்தம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவர் அதை சாப்பிட்டார். பெருமாளே நீயே பாத்துக்கோ, இதுக்கு மேல போராடுற சக்தி இல்லைன்னு மனசு விட்டுட்டாரோ என்னவோ தெரியல, அவர் சாப்பிட்டுட்டு அவர் போயிடுவார். இந்த இரவு நேரத்துல இவர் போனோம்னா மறுநாள் காலையில இவர் மரண செய்தி வரும்னு அந்த அரையர் காத்துட்டு இருக்கையில, அந்த அர்ச்சகர் காத்துட்டு இருக்கையில என்னான்னு பார்த்தாக்கா, ராமானுஜர் காலையில கடவுள் பெருமாள் வந்து அவரை காப்பாத்திடுவார். அப்ப ராமானுஜர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இனி நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம கடவுள் வச்சிருக்காரு. சோ நம்ம தைரியமா முன்னெடுத்து சென்று மீதி இருக்கிற எல்லா மாற்றங்களையும் கொண்டு வரலான்னு ஒரு தைரியத்தோட வந்துட்டார். அவரை மறுநாள் வந்து உயிரோட பார்த்த உடனே இந்த அரையர் அப்ப கூட என்ன வேண்டார் ராமானுஜர், இவ்வளோ உங்களுக்கு சேவகம் பண்ற அந்த அந்த அடியாரை வந்து நீங்க மன்னிச்சு அறங்கணும், அவருக்கு மனசு மாறணும் அப்படின்னு சொல்லிதான் வேண்டிப்பார். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன், என்னன்னா மறந்துட்டேன் அந்த சாரி. பெருமாள் வந்துட்டு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வரையில ராமானுஜருக்கு 2 வரம் கொடுப்பார். என்ன கொடுப்பார்னா, அடியார்களை கஷ்டப்படுபவர்களை, அதாவது பாமரன் இருப்பாங்க இல்லையா, அவங்க கஷ்டத்தை தீக்கிறதுக்கு இவருக்கு சக்தி கொடுப்பார், அதுக்கு ஒரு வரம் கொடுப்பார். 2வது, பெருமாளுக்காக உழைக்கிற வாழ்ற அடியார்களுக்கு என்ன தீங்கு வந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு வரம் கொடுப்பார். இந்த 2 வரமும் ரொம்ப பெரிய அளவுல அவர் செய்த மாற்றங்களுக்கு உதவிச்சு. இதுல வந்துட்டு இந்த 2வது வரம்படிதான் பெருமாளுக்கு
நித்தியப்படி பூஜை பண்ற அந்த அர்ச்சகருக்கு அவரை மன்னிச்சு அவருக்கு எல்லாமே நல்லது, அவர் பண்ண தீங்கெல்லாம் போறதுக்கு பெருமாள்கிட்ட வந்து வரம் வாங்கி அவரை காப்பாத்தினார். அதுக்கப்புறம் அவரும் இவரோட சீடர் ஆயிட்டார். இந்த மாதிரி இருக்கையில என்ன ஆச்சுனாக்கா, அடுத்து இது மாதிரி நிறைய 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 ஊருக்கு அவரு விஜயம் பண்ணையில எல்லாம் அங்க இருக்கிற வேற வேற மதத்துக்காரங்க எல்லாம் இவரை வம்பிட்டு வாதம் புரிஞ்சு எத்தனையோ பிரச்சனைகள்லாம் நடந்தப்ப கூட அவங்கள மனசு மாத்தி அந்த வாதத்துல வெற்றி பெற்று அவங்க எல்லாரையும் வைணவ முறைப்படி அவர் மாற்றி எல்லாருமே ஆன்மீகத்துல பெரிய ஆளா வர மாதிரி நிறைய ஸ்லோகங்கள், நிறைய பாராயணங்கள், நிறைய பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவங்களையும் நல்லவங்களாக்கி தன்னோட சேர்த்துக்கிட்டார். இந்த இடத்துல ஒரு பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நிறைய தீயவர்கள் ஒரு உலகத்துல வரும்போது நிறைய மகான்கள் தோற்றம் அளிக்கிறாங்க இல்லையா? அப்ப ஒவ்வொரு மகானா நம்ம பார்த்தோம். பௌதிகம், ஆதிசங்கரர், புத்தர், ஆதிசங்கரர், அதுக்கப்புறம் தான் ராமானுஜரோட தோற்றம் இருந்தது. இதுக்கு முன்னாடி 10 தசாவதாரம் இருந்தது. இதெல்லாம் எப்பன்னா பூமி தாய் தீயவர்களோட பாரம் தாங்காம கஷ்டப்படும் போது அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு அவதாரம் நிகழ்துன்னு சொல்றாங்க. சோ நல்லவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த பூமி தாய்க்கு அந்த அந்த மாற்றங்கள் அந்த வெயிட் வந்து, அதாவது அந்த பாரத்தை பூமி தாயால தாங்கிக்க முடியுமா? அந்த மாதிரி வந்ததுதான் ராமானுஜரோட அவதாரம். அதனால அவர் என்ன பண்றாரு, தீயவர்களையும் நல்லவர்களாக மாற்றுகிறார். தீயவர்களை அழிக்கணும்னு நினைக்கல, தீயவர்களை நல்லவர்களா மாற்றும் போது அவங்களும் எல்லாமே நல்லவர்களா மாறிட்டதுனால எவ்வளோ ஜனத்தொகைகள் வந்து இவரோட ஆயிரக்கணக்கான மக்கள் இவரை வந்து பார்த்த வண்ணமா, இவர்கிட்ட ஆசி பெற்ற வண்ணமா அது மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி போகையில ஒரு நாள் என்னாச்சு, இவர் இங்க இருந்து கிளம்பி போறார். போயிட்டு இது நிறைய சிம்பிளிஃபைடு ரூல்ஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. எல்லாரையும் ஸ்ரீரங்கத்திலையும் திருவரங்கம்னு சொல்ற ஸ்ரீரங்கத்திலையும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு அடுத்த இப்ப இது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி அந்த 3 விரல் மடங்குனதுல ஒரு விரல் படி எல்லா மக்களுக்கும் எளிமையான முறையில எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. அடுத்து அடியார்களை காக்கிறதுக்கும் எல்லா வசதியும் பண்ணிட்டாரு. 3வது என்ன பண்ணா, அவர் சொன்ன மாதிரி பாஷ்யம் ஏற்றணும், அதாவது வேதங்களை எளிமையான முறையில இயற்றணும். 2வது வேதங்களை எளிமையான முறையில இயற்றணும்னு சொன்னார். வேதங்கள் அப்போ அவர் வந்து பாஷ்யம்னு ஒரு புக் எழுதணும். பாஷ்யம்னா என்ன? பாஷ்யம்ங்கிறது விளக்க உரை. வேதங்கள்லாம் வேற மொழியில இருந்தது சமஸ்கிருதத்துல. அதை எளிமையாக்கி எழுதியிருக்கிறது ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு. பாஷ்யம் இயற்றியிருக்காரு, எழுதியிருக்காருன்னு சொல்லக்கூடாது, பாஷ்யம் இயற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் மத்வாச்சாரியர் எழுதியிருக்காரு. இருந்தாலும் ராமானுஜர் தான் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மிக எளிய முறையில அந்த பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யம்னு பேரா இருக்கு. அதனால அவரை பாஷ்யக்காரர்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் இயற்றி அந்த புக்கு இயற்றுறதுக்கு அவர் இங்க இருந்து அதுக்கான ஆதார நூல்கள்லாம் காஷ்மீர்ல இருந்துதான் அந்த காலத்துல. அப்ப காஷ்மீர்ல போய் அவர் அதுக்கான எல்லாத்தையும் கூரத்தாழ்வாரை கூட்டிட்டு போய் அந்த புக்கெல்லாம் அங்க இருந்து கேட்டப்போ அங்க இருக்கிற அடியார்கள்லாம் தரமாட்டேன்ட்டாங்க. அப்ப சாரதா தேவி அம்மையாரே இவர்கிட்ட அந்த புஸ்தகங்கள்லாம் கொடுத்து நீ எடுத்துட்டு போயிடு, இதை வச்சு நீ பாஷ்யம் வந்து எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. பட் அதையும் வந்து அவங்க 1 மாசம் நடந்து வந்துட்டு இருக்க காட்டு பாதையில திருப்பி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதாவது அவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. பட் கூரத்தாழ்வார் நான் சொன்னேன் இல்லையா, கூரத்தாழ்வாரை பத்தி 2வது ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, அவர் கண்ணால பார்த்தாலே அதை வந்து மைண்ட்ல வச்சு பாருங்க. இந்த மாதிரி ராமானுஜர் கையில இருந்து பறிச்சுட்டு போயிட்டாங்களே, இப்படியும் ஒரு நூட்களை இப்படியும் ஒரு பெரிய பாஷையை நம்ம இயற்ற முடியாம போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டா அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கையில கூரத்தாழ்வார் சொல்வாரு, 1 மாசமா நம்ம நடந்து வந்திருக்கையில நீங்க தூங்கும் போது நான் இந்த புக்கு ஃபுல்லா படிச்சுட்டேன், என் மைண்ட்ல அது இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம திருவரங்கம் போன உடனே நான் அத்தனையும் நான் எழுதி கொடுத்துட்றேன் உங்களுக்குன்னு சொன்ன உடனே ராமானுஜர் அப்படியே கட்டி பிடிச்சு அழுதுட்டாரு. எனக்கு வந்து நீ பெரிய உதவி பண்ணிருக்கேன்னு. திருப்பி ஸ்ரீரங்கம் வந்து அவங்க அந்த புக்கை 2 பேரும் உட்காந்து எழுதி அது பெரிய பெரிய அளவுல அது பிரசித்தி பற்ற அளவுல அந்த புஸ்தகம் வந்ததுக்கு அப்புறம் அதை வழி வழியா பின்பற்றி அதனால பயனடைந்தவர்கள் நிறைய பேரு ராமானுஜருக்கு இன்னொரு பேரா பாஷ்யக்காரர்னே கூப்பிடுவாங்க. இன்ன வரைக்கும் அந்த பேரு இருக்கு ராமானுஜருக்கு. இது மாதிரி வந்துட்டு இருக்கையில நிறைய உங்களுக்கே தெரியும், முகலாயர்கள் கொள்ளை அந்த இதெல்லாம் வந்தப்போ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியும், மேல்கோட்டை அப்படின்ற ஊருக்கு தப்பிச்சு போனார் ராமானுஜர். இதுக்கு நடுவுல ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லல, ஆனா அது எல்லாருக்குமே தெரியும், திருக்கோஷ்டியூர் 18 முறை
18 முறை வந்து திருக்கோஷ்டியூருக்கு போயிட்டு அங்க இருக்க திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட அவர் கேட்டு அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு ஓம் நமோ நாராயணா. இது வந்து நம்ம அட்டன் பண்ற அவ்வளவு பேருக்கும் இந்த கதை தெரியும்ன்றதுனால நான் இதை வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு போறேன். இந்த மேல்கோட்டைக்கு போயிருவார். மேல்கோட்டைக்கு தப்பிச்சு போறார். ஏன்னா ராமானுஜருக்கு மறுபடியும் ஒரு பெரிய லெவல்ல கொலை முயற்சி நடக்கிறதுனால அவர் மேல்கோட்டைக்கு போவார். இவரை காப்பாத்துனது கூரத்தாழ்வார் தான். கூரத்தாழ்வார் ராமானுஜர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் நான் தான் ராமானுஜர்னு போய் அந்த சமண மதத்தர்களோட வாதிடும் போது அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நீ வந்து இந்த எங்க மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி நீ சொல்லு, இல்லைன்னா உன்னை வந்து நாங்க உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உடனே சொல்லிடுவார், இந்த உங்களை பார்த்த என் கண்ணு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு ரெண்டையும் அங்கேயே பிடிங்கி அவரே போட்டுருவார். எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க என்னை கொல்றதுன்னா கொல்லுங்கன்னு. இப்படி ஒருத்தன் இருக்கானேன்னு சொல்லி அவங்க கூரத்தாழ்வார விட்டுருவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து வந்துருவார். இந்த விஷயம் கேள்விப்பட்ட ராமானுஜர் ரொம்ப வருத்தப்படுவார். நம்மளால கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுச்சு. திருப்பி நிலைமையெல்லாம் சரியாயிட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது ராமானுஜர் மேல்கோட்டையில முத மேல்கோட்டை அப்படின்ற இடத்துலதான் 1000 வருடங்களுக்கு முன்னாடி அங்க இருந்த சாதாரண மக்களையும் கோயிலுக்குள்ள வர வச்சாரு. எப்படின்னா அங்க ஒரு மூலவர் மட்டும்தான் இருந்தார். அந்த மூலவரை எடுத்து இவர் தான் பிரதிஷ்டை பண்ணி ஃபுல்லா எல்லா கோவில் கட்டி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அங்க இருக்கவங்க அத்தனை மக்களையும் வைத்து கொண்டுதான் இதை செஞ்சதுனால அவ்வளவு பேரையும் கோவிலுக்குள்ள அனுமதிச்சு அவங்களையும் வழிபட வச்சு ஒரு பெரிய புரட்சி அந்த காலத்திலயும் உண்டு பண்ணார். அந்த மாதிரி பண்ணிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பையில அங்க இருந்த சீடர்கள்லாம் இவரை கதறி அழுதப்போ அவரை மாதிரியே ஒரு உருவம் செஞ்சு அந்த உருவத்துக்கு அவர் அதை ஆலிங்கனம் பண்ணி தன்னோட சக்தி ஃபுல்லா அதுல வச்சு இதை வழிபடுங்க, நான் உங்களோடயே தான் இருக்கேன், உங்களை விட்டுட்டு போகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வர. ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அங்க கூரத்தாழ்வார்ட்ட பார்த்து கூரத்தாழ்வரை அவரை கட்டி பிடிச்சி அரவணைச்சு எனக்காக நீ உயிர் கொடுத்தாய் அப்படின்னு சொல்லி அவரையும் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு அங்கதான் இருக்கார். இதுக்கப்புறம் பெருசா ராமானுஜர் வெளியில போகல. அந்த டைம்லயே ராமானுஜருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. 60 வயசானதுனால அதுக்கப்புறம் 60 வருடம் வாழ்ந்தார். இந்த 60 வருடமும் ஒரு நாள் கூட ஸ்ரீரங்கத்தை விட்டு அவர் வெளியிலேயே போகலையா. அவர் ஃபுல்லா தன்னோட நிறைய பண்டிதர்களோட வாதத்துல வென்று நிறைய பேரை வைஷ்ணவ மதத்துக்கு பின்பற்றும்படி மாற்றி கொள்கைகளை ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ணி தர்மத்தை நிலைநாட்டி நிறைய விஷயங்கள் பண்ணி 60 வருஷம் அங்கேயே வாழ்ந்தாரு. அவருக்கு மட்டும் 76 சீடர்கள் இருந்தாங்களாம் ராமானுஜருக்கு. நிறைய பண்டிதர்கள்லாம் திருப்பி வந்து அவர்கிட்டயே சீடர்களா ஆன வரலாறும் இருக்கு. நேரமின்மை காரணமா இதை விட பெருசா சொல்லல. இதெல்லாம் தாண்டி அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காருன்னா எல்லா மக்களுக்கும் எளிய முறையில கடவுளை வந்து பூஜிக்கிற அளவுக்கு அவர் ஆன்மீகத்தை கடல் கடந்த அளவுக்கு பரப்பி அத நல்ல ஒரு வெற்றிகரமா நிலைநாட்டிட்டு போனாரு. அதுக்கு முன்னாடி தன்னோட கடைசி காலத்துல அவரோட சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் பேசும்போது அதுக்கு முன்னாடி கூரத்தாழ்வான்ட்டையும் சொல்வாராம், என்னால உன் கண்ணு போனதுனால எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, நீ என்ன பண்ண, நீ காஞ்சிபுரம் கிளம்பி போயிட்டு அங்க வந்து காஞ்சி பெருமாள்கிட்ட நீ வேண்டிக்கோ, வரதராச்சாரியர்கிட்ட பேரருளாளன்ட்டு வேண்டிக்கோ, உனக்கு கண்ணு வரணும்னு சொல்லி அமுச்சு விடுவார். அவர் அங்க போய் சுவாமி கிட்ட வேண்டிட்டு பூஜை பண்ணிட்டு இருப்பார். அப்போ என்ன ஆகும், அப்ப பூஜை பண்ணையில பெருமாள் வந்து கேட்பார், உனக்கு நான் கண்ணு கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். உனக்கு என்ன வேணும்னு கேட்கல அவர் சொல்வாரு, என்னைய கண்ணு போக்க வச்சவங்களை நீங்க மன்னிச்சு அவங்களுக்கும் நல்ல வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுவார். இது மாதிரி 2 தடவை போயிட்டு வந்துருவார். ஒரு தடவை ராமானுஜர் திட்டி விட்டுவார், இந்த உடம்பு கூரத்தாழ்வானே, இந்த உன்னோட உடம்பும் உன்னோட மனசும் என்னோடது, அதனால நீ போய் பெருமாள்கிட்ட நீ உன் கண்ணை வாங்கிட்டு வா, எனக்காக வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்ட பிறகு அப்பதான் கூரத்தாழ்வான் போய் கேட்பார். அது வரைக்கும் கூரத்தாழ்வார் எனக்காக இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது. அவர் அந்த மாதிரி போய் வேண்டி பெருமாள்கிட்ட வேண்டப்போ இது என்னோட ஆச்சாரியனுக்காக என்னோட தேவரீருக்காக அவரோட உடம்பு உள்ள இது, அதுல இருக்க 2 பொருள் நான் தொலைச்சிட்டேன், அதை நீங்க திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து அப்போ வந்த பிறகுதான் ராமானுஜர் மனசு சமாதானமே ஆச்சாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு பேசி எல்லாரும்
இந்த வழியில நல்ல முறையில இந்த தர்மத்தை நிலைநாட்டி நீங்க இந்த ஞானத்தை தொடர்ந்து நீங்க எல்லாருக்கும் பரப்பிட்டு வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லல. எல்லா சீடர்களும் அவரை விட்டு பிரியிறோமே அப்படின்னு நினைக்கல. அவர் சொல்வார், எனக்கு அப்புறம் இந்த வைணவத்தை எடுத்து நடத்துறதுக்கு பராசப்பட்டர்னு இருக்காரு, அவரை நீங்க தலைவனா ஏற்றுக்கிட்டு நீங்க தொடர்ந்து இதே மாதிரி எல்லாரும் ஆன்மீக வழியில உலகத்துக்கு தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்வார். இந்த பராசரப்பட்டருங்கிறது 3வது பாயிண்ட் சொல்லியிருப்பாரு இல்லையா. ஃபர்ஸ்ட் வரல் சாதாரண ஏழை எளிய மக்களை பரம்பாமரர்களையும் கட்டி காப்பேன், உன்னோட அடியார்களையும் காப்பேன் அப்படின்னு அதுக்கும் வாக்கு கொடுத்துட்டு 2வது பாஷ்யம் விளக்க உரை வேதத்துக்கு ஏற்ற எளிமையான முறையிலன்னு வாக்கு கொடுத்து 3வது விரல் பிரிஞ்சதுக்கு காரணம் விஷ்ணு புராணம் இயக்கிய அந்த வியாசரோட ஞாபகமா நிறைய வைணவ முறையில இருக்கிற குழந்தைங்க ஒரு பெரிய மகானுக்கு பண்டிதனுக்கு அவரோட நாமத்தை சூட்டுவேன்னு சொன்னார்ல. இப்ப நான் திருப்பி இத ரீகால் பண்றேன். இந்த இவங்களுக்கு பிறந்த குழந்தைய இந்த ரெட்டை குழந்தைங்கள்ல வியாசபட்டர் பராசப்பட்டர் அப்படின்னு பேர் சூட்டுவார். யாரு? கூரத்தாழ்வான் பெருமாளோட பிரசாதத்தை சாப்பிட்டு மீதி தம் மனைவி கொடுப்பார்ல, அப்ப அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்கும் இல்லையா. அந்த குழந்தையோட எப்படி பெரிய திருமலை நம்பி அவரோட தாய் மாமா ராமானுஜரை பார்த்த உடனே இவன் தான் வைணவத்தை காப்பாத்த போறான், இவன் தான் ராமரோட தம்பி அவதாரம், லக்ஷ்மணனோட அவதாரம்னு பார்த்த மாத்திரத்துல தெரிஞ்சுக்கிட்டாரோ, அதே மாதிரி கூரத்தாழ்வானோட குழந்தைதான் பின்னாடி வைஷ்ணவத்தை காப்பாத்த போகுதுன்னு அதுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி பேர் நாம சூட்டினார். அந்த குழந்தைதான் ராமானுஜருக்கு அப்புறம் இந்த வைணவத்தை எடுத்துட்டு போனதா வரலாறு சொல்லுது. கடைசி காலத்துல ராமானுஜர் நான் விடை பெறுறேன்னு சொல்லி சீடர்கள்ட்ட சொன்னப்ப சீடர்கள் எல்லாம் எங்களுக்கு உங்க ஞாபகமா நீங்க தான் இங்க இருக்கணும்னு சொன்னப்ப 3 நாள் அவர் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கைய பெருமாள்கிட்ட பர்மிஷன் கேட்டு 3 நாளில அவரை மாதிரியே திருப்பியும் ஒரு உருவம் உண்டு பண்ணி அந்த உருவத்துல அவர் சொல்றாரு, இந்த உருவத்துல என்னோட சக்தி ஃபுல்லா நான் கொடுத்துட்டு நான் இங்கேதான் வாழ போறேன், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு அந்த அவரு கோவிந்தன் இருக்காரு இல்லையா, அவரோட சித்தப்பார் பையன், அவங்க மடியில தலை வச்சுட்டு இவருக்கு கடைசி காலத்துல இவரை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சீடன் வடுக நம்பின்னு அவர்கிட்ட திருவடி வச்சுட்டு ஆள வந்தாரு. அவரை யார பார்க்க முடியாதுன்னு மானசீக குருவா கடைசி வரைக்கும் நினைச்சிருந்தாரோ அந்த ஆள வந்தார திருவடிகளை பார்த்த வண்ணமா அவர் தன்னோட ஜீவசமாதியை அடைஞ்சிட்டாரு. அவரோட உடல் இன்னமுமே நம்ம ஸ்ரீரங்கத்துல பெருமை வாய்ந்த ஸ்ரீரங்கத்துல இங்கதான் இருக்கிறாரு, இங்கதான் வாழ்றாரு. இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு மகானோட பெருமைய நான் ரொம்ப குறுகிய நேரத்துல சொல்ற மாதிரி ஒரு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடிஞ்சது. இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஆசிரியர், அதாவது ராமகிருஷ்ணர் மடத்துல அந்த ராமகிருஷ்ணானந்தர் புத்தகத்தை வாங்கி ஒரு முறையாவது நீங்க படிக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள். கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த குருமார்கள் எல்லாமே இவரோட குருமார்கள் 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேரு தான் ஆளவந்தாரோட அவரோட சீடரா இருந்தவங்க. அதுல ஒருத்தர் பெரிய நம்பிதான் நம்ம இங்க இருந்து காஞ்சிபுரத்துல போய் ஆளவந்தாருக்கு ஒரு 6 மாச காலம் அவரோட தங்கி இருந்து அவருக்கு எல்லா வேதங்களையும் 4000 திவ்ய பிரபந்தம் கேள்விப்பட்டிருக்கோம். அதை 6 மாத காலத்திலேயே படிச்சு முடிச்சாராம். அவ்வளோ பெரிய ஞானியா, அவ்வளோ பெரிய புத்திசாலி ராமானுஜர். அதுக்கடுத்தது திருக்கோஷ்டியூர் நம்பி, நம்ம நிறைய கேள்விப்பட்டோம் இல்லையா. அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிதான் இவருக்கு இந்த ஓம் நமோ நாராயணா அந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தவரு. திருமலை ஆண்டான்னு சொல்லி அவர் தான் திருவாய் மொழி பொருள் எல்லாமே சொல்லி கொடுத்தவரு. இதை யாரு இயற்றினார்னா நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இயற்றின அந்த திருவாய் மொழிய சொல்லி கொடுத்தது திருமலை ஆண்டான்னு ஒரு ஆச்சாரியர். திருமலை நம்பி அப்படிங்கிறவரு யாருன்னா அவரோட தாய் மாமா, அவரோட மாமா. அவர்தான் நாராயண விசேஷார்த்தங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தவரு. கடைசியா திருவரங்க பெருமாள் அரையர்னு பேரு. அரையர்ன்றது நம்ம வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். யாரெல்லாம் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போறோமோ அவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்தான் இவருக்கு சோஸ்திரங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கோவிலோட ஆகம விதிகள் ஃபார்ம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்பா இருந்தவர் இந்த பெருமாள் அரையர் தான். இந்த பெருமாள் அரையர் தான்
இவரை காஞ்சிபுரத்துல போய் வரதராஜ பெருமாள்கிட்ட பர்மிஷன் வாங்கி கூட்டிட்டு கடைசியா திருவரங்கத்துக்கு கூட்டிட்டு வந்தார். அதாவது துறவரம் ஏற்ற பிறகு. இப்படியாப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த 5 பேரும் இவருக்கு ஆச்சாரியர்களா இருந்து அவரை ஒரு நல்ல ஒரு மகானா உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் தாண்டி திருக்கட்சி நம்பிகள் அவருக்கு பெறாத தகப்பனாரா இருந்து கடைசி வரைக்கும் அவரோட சப்போர்ட்டா இருந்தாரு. இதுல இவரோட சிஷ்யர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராமானுஜரோட சிஷ்யர்கள்ல பெரிய ரொம்ப முக்கியமான சிஷ்யர்னு பார்த்தா முதலியாண்டான், கூரத்தாழ்வார், இவங்க 2 பேர் தான். மத்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. கடைசியா அவருக்கு இருந்தது 76 சிஷ்யர்களும், 76 பேர் இருந்திருக்காங்க. கூரத்தாழ்வாரும் முதலியாண்டானும் அவருக்கு வலது கை இடது கையா இருந்து அவரோட கடைசி வரைக்கும், அவங்க வாழ்ந்த காலம் வரைக்கும் அவருக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஆனா அப்படியாப்பட்ட சிஷ்யர்களுக்கே அவர் எந்த விதிமுறையும் மாறாம தான் அவர் சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதுல இந்த ஒரு விஷயம் என்னன்னா, இவங்கெல்லாம் சிஷ்யர்களா இருந்தா கூட ஒரு அக்கேஷன்ல நம்மளோட இருந்த ஒருத்தங்க தான் நமக்கு ஷேர் பண்ணாங்க. திருக்குறுங்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல பெருமாளே ராமானுஜருக்கு சிஷ்யரா இருந்திருக்காராம். அவரை பெருமாள் என்ன கேட்டாரா, எப்படி நான் எவ்வளவோ செய்யறேன், நான் எவ்வளவோ கொடுக்குறேன், ஆனா என்னைய யாருமே அளவுக்கு பூஜிக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனா நீ சொன்னா மட்டும் கேட்டுக்கிறாங்களேன்னு ராமானுஜர்கிட்ட கேட்டப்போ ராமானுஜர் சொன்னாராம், உங்களுக்கு அதாவது அப்ப பெருமாள் சீடரான உனக்கு என்னன்னா நான் தான் பெரியவன் நீ சொல்ற, ஆனா நான் என்ன சொல்றேன்னா பெருமாள் நீதான் பெரியவ, இந்த உலகத்துக்கே நீதான் பெரியவ அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சோ எவன் ஒருவன் தன்னை தாழ்த்திக்கிறானோ அவன்தான் மேன்மையான நிலைமைக்கு அடையறான் அப்படின்றதுதான் இதுல உள்ள தாத்பரியம் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கே இவர் சொல்லி கொடுத்ததா ஒரு வரலாறு அந்த கோவிலுக்கு இருக்கு. இன்னைக்கும் அந்த கோயில ரொம்ப பெரிய கோயிலா நம்ம கேரளா சைடு இருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம எல்லாரும் போய் பார்ப்போம். நான் இன்னைக்கான செஷன் இதோட முடிச்சுக்கிறேன். அதுல கேட்டவங்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி, அவங்களோட டைம்காகவும். இதுல என்னோட இருந்து எனக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்த நம்மளோட ஆச்சாரியர் உஷாஜிக்கு மிக 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 பெரிய நன்றியை செலுத்திக்கிறேன் இந்த அக்கேஷன்ல. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப 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 அழகா கோர்வையா சொல்லிட்டீங்க. எனக்கு நல்லா தெரியுது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சுருக்கி இருக்கீங்க அப்படின்னு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், எனக்கு தெரியும். அது நீங்க சொல்ற அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் இவ்வளவு சுருக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா இன்னும் கூட அந்த மேல்கோட்டை செல்லப்பிள்ளைய தூக்கிட்டு போகிறது, அந்த ஒரு விளையாட்டு, அதெல்லாம் தில்லி சுல்தான் தூக்கிட்டு போனது, தில்லி சுல்தானோட பொண்ணு வச்சுக்கிறது எனக்கு அதெல்லாம் ரொம்ப தான் கட் பண்ணேன். ஒரு சினிமாவை எப்படி கடைசியா கட் பண்ணுவோமோ அப்படிதான். ஆமா, எடிட்டிங் நிறைய வேலை நடந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு என்ன அப்படின்னா சில விஷயங்களை கொஞ்சம் டைம்குள்ள கூட பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. ஏன்னா அமிர்தமே ஆனாலும் நிறைய சாப்பிட முடியறது இல்லை நம்மளால. அதுக்கும் ஒரு இது வச்சுக்கணும். ஆனா கொடுத்த டைம்குள்ள நீங்க அதை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே இது கேட்டது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க அதை ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயம் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப ரெக்கார்டிங் கூட ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த அளவுல நாம ரெக்கார்டிங் முடிச்சுக்கணும்.